ஃபஸ்ட்டு இருக்கிறது லட்டு. அதாவது மங்களகரமாக இனிப்போடு ஆரம்பிக்கிறாங்களாம். லட்டு இருக்குது. லட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காரம், மிக்சர், அப்புறம் பார்த்திங்கன்னா முழு கோழி. முழு கோழி எங்கே இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதுக்கு உள்ளே இருந்துச்சு முழு கோழி. அதை கொன்று இப்படி அவிச்சிட்டாங்க. அதனால் உள்ளே இருக்கிறது முழு கோழி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான பரோட்டா, நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. அதுக்கு உள்ள சிக்கன் சால்னா நல்லா குழப்பி அடிக்கலாம் உள்ளே போட்டு. அப்புறம் சைடிஷ் பார்த்திங்கன்னா என்னதுன்னா, நல்ல பாஸ்மதி ரைஸில் சூப்பராக லெக் பீஸ் வச்சு செஞ்ச பிரியாணி. அதுக்கு தொட்டுக்க பச்சடி. இதெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்திங்களா, ஒரு கால் தெரியுதா? அந்த காலுக்கு சொந்தக்காரங்க தான். இவ்வளோத்தையும் வச்சு தனியாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனேன். அதுக்குள்ளே நடக்கிற வேலை இது. எதனால் இன்றைக்கி இது சண்டே ஸ்பெஷலாக? வீட்டில் ஒன்றும் செய்யலைங்க, அதனால் நீங்கள் கடையில் வச்சு வாங்கி மனசு திருப்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி இதெல்லாம் வாங்கிட்டு வர முடியும். உட்காந்து கட்டுதான் கட்டிட்டு இருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகேவா? வாங்க நட்புறவுகளை, வாங்க வாங்க வாங்க. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே கண்பெல்லாம் கடிச்சிருக்கு. என்னமோ நடக்குது வாய்க்குள்ளே, ஆனால் என்ன நடக்குதுன்னு தான் தெரில. நல்லா மனசு திருப்தியாக வாய் திருப்தியாக சாப்பிட்டேன். இன்னைக்கு உண்மையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்மையிலே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நல்லா சாப்பிட்டு ஏன்னா கோயிலுக்கு வேறு தான் கோயிலுக்கு வர சொல்லிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ ரொம்ப நாளாகவே என் ஹஸ்பண்ட் வெளியே கூப்பிட்டு போகிறதே இல்லைன்னா அடிக்கடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடிக்கடி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன். எதனாலனா எனக்கு இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு. அதனால டாக்டருமே வெளியில் சாப்பாடு சாப்பிடாதீங்க அதிகமாக சொல்லிட்டாங்க. அது ஒன்று சொல்லிட்டாங்களா, அவங்க அதையே குடிச்சுக்கிட்டு எங்கேயுமே நான் கூப்பிட்டு போகிறதில்ல, எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. இன்னைக்கு சொல்லிட்டேன், நான் செத்தாக இதெல்லாம் சாப்பிட்டு தான் சாவேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதை சொல்லி எனக்கு எப்படியாவது வாங்கி முடியலன்னா நான் எப்பயே செதுக்குறேன் அப்படின்னு. அதனால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. என்ன பண்ணி தொலைகிறது, அவளுக்காக செஞ்சு தொலைவோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா எவ்வளோ நாள் தாங்க இதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியும்? நம்மளாம் இதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டு எப்படி அனுபவிச்சு ருசித்து சாப்பிட்டோம். அப்படி இருந்த வாயை நாக்க உட்கார வைக்க முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் முடியாது. அதனால் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக மனசத்தியாக சாப்பிடுங்க. என்ன வந்தாலும் அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? அதனால் என்ன பிடிச்சிருக்கோ அதை அன்னன்னைக்கு சாப்பிட்டு அன்னன்னைக்கு அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமா என்றது நிச்சயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னைக்கு சாப்பிடாம இருந்து நாளைக்கு திடீர்னு செத்து போயிட்டோம்னா அந்த மனசு கவலையிலேயே நம்ம பேயா சுற்றுவோம். அது தேவையா? அதனால் மனசு பிடிச்சதை சாப்பிடுவோம்னு முடிவு பண்ணி இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு கட்டு கட்டலாம் முடிவு பண்ணிட்டேன். வாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்டு கட்டிடுவோம், சரியா? உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. அதுவும் இந்த பாஸ்மதி ரைஸில் செய்கிற பிரியாணிலாம் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே இந்த பரோட்டாவையும் அப்படியே ஒரு பிச்சு இப்படி ஒரு சால்னாவில் அப்படியே ஒரு முக்கிய அப்படியே சாப்பிட்டோன்னா பிரமாதம். முருங்கலையை மட்டும் வைக்கணும், முருங்கை சாப்பிடுவோம். இன்னொன்று தயிர் பச்சடி நான் சாப்பிட மேலே இருந்தாலும் கொஞ்சம் இந்த பல்லாரி வெங்காயம்லாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் காரத்துக்கு சாப்பிடுவேன். அதை விட எல்லாத்த விட அல்டிமேட்டு இந்த லட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வாங்கிட்டு வந்துருக்காங்க மறக்காமல்.
இதான் தலைவாழை விருந்து வைக்காமலாம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. நான் சாப்பிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திருக்கோம். அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்ல கண்டிப்பாக. அதனால சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிடலாமா? நீங்கள் வர முடியாது, இருந்தாலும் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம வயிறை ஃபுல்லாக மப்பிடுவோம். சரியா? சரி, ஓகே, பாய் நட்புறவுகளை. எவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு ரொம்ப 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 நன்றி. சரியா? கண்டிப்பாக வாங்க. உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகேவா? ஓகே, பாய்.